Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம். அது என்னதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூஸ் வீடியோக்குள்ள தெரியுது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் அந்த கேரட்லாம் துருவீங்க இல்லையா, உங்ககிட்ட துருவுறது இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து கையால் உங்களால் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த மாதிரியும் போடுறாங்க. பட் எனக்கு வந்து வீட்டில் நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேரட்டை துருவுற மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன இப்போது இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு, எல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இதெல்லாம் எதில் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு. ஸோ இந்த ஒரே அளவு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து இது செய்யும்போது உருளைக்கிழங்கு முன்னாடியே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் நீங்கள் துருவுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதுவே போதும். இது ஒருவேளை நீங்கள் லேட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க, கலர் மாறாமல் இருக்கும். பட் நீங்கள் அதை திருப்பி செய்யும்போது சுத்தமாக ஈரத்தை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துண்டை வச்சு நல்லா தொடச்சிருங்க. இதில் இருக்கிற லைட்டான ஈரமே போதும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. ரொம்ப போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் போடுறோம். இதில் சாட் மசாலாலாம் இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் போடுறேன், நல்ல ஒரு வாசனை இருக்கும். இதில் வந்து இப்போது வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா திரும்ப கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கோட்டார மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்தோன்னா மறுபடியும் கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. இதை கையால் நல்லா அப்படியே உதுத்து விட்டு ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னா ஒரு 2 போட்டு பாருங்கள். பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் மீடியமில் வச்சு நல்லா மொறு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சொதன்னு இருக்குது அப்படின்னு ஒரு டேஸ்ட் எதுவும் பத்தலைன்னா 2வது பேட்ச் பொரிக்கும் போது தேவையான அளவு நீங்கள் வந்து கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ, நீங்கள் வந்து மேக்ஸிமம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். உப்பு அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக தூவிட்டு அப்படியே பெசரிட்டுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு, நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஆயிலில் பற்ற வச்சோன்னா இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்து அப்படியே போட்டு விடுங்க. நல்லா கோல்டன் இது போட்டோன்னா கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. எப்படி சிப்ஸு பொரியறதுக்கு டைம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி நல்லா டைம் கொடுங்க. போட்டோன்னா ஒன்றும் கிண்டலாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும். நல்லா மொறுன்னு வந்துடும். நீங்கள் கையால் கட் பண்ணி போடுற மெத்தடு யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். டைம் ஆனாலும் க்ரன்ச்சியாக இருக்கும், எண்ணெயே இருக்காது. நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மலமளப்பு கொஞ்சம் அடங்கி ஒரு கோல்டன் கலர் லைட்டாக வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட ஆலு குர்குரே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சூப்பரான ஒரு கலரில் இருக்குது. இந்த வீடியோவில் அப்படி வந்து உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது. இது வந்து நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியோ இல்லை மற்ற டைப் மாதிரியோ உங்களுக்கு வந்து இதாகாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ அந்த க்ரன்ச்சியாக சவுண்ட் கேட்குதுன்னு பாருங்கள். உதுத்து போட்டு கொஞ்சம் அப்படி ஒட்டிகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதான்னு தெரியல, இப்படி நல்லா உடையும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா அதாவது சிப்ஸ் போடுறதுக்கோ இல்லை எதுக்குமே யூஸ் ஆகுது. ரொம்ப குட்டியாக இருக்க உருளைக்கிழங்குல இந்த ரெசிபி நம்ம செய்யலாம். இது மாதிரி ஒரு 3 கிழங்கு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து நிறையாவே ஒரு பவுல் இந்த பவுலோட இன்னுமே கூட கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வந்து ரெசிபி செஞ்சுக்கு இது கொடுக்கலாம். இதுக்கு சாட் மசாலாவும் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. முதலே கழுவிட்டு துருவிட்டு அப்படியே டேரெக்டாக பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.